சங்க தமிழன் சார், குடியாத்தம் குமரன் சார், கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுங்க. குடியாத்தம் குமரன் சார், விசாரணை வேணும் அப்படின்ட்டு இதுல கோரிக்கை எழுப்பப்பட்டு இருக்கிறது. அதை இந்த அரசாங்கம் ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஏதாவது நான் என்னுடைய கருத்தை சொல்றேனே, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது காவல்துறை அவங்க வேலையை அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்கண்ணே. இதுல யாரு அதுல ஒரு காவல்துறை அங்கிருந்து பிளாக் ஷிப்பா மாறிட்டாங்க, கருப்பாடா மாறிட்டாங்க, தலித்தை மாட்டி விட்டாங்க அன்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் எல்லாம் கிளப்புறாங்கண்ணே. அதாவது இதுல தீர விசாரணை பண்ணதுல கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் வரும்போது இந்த முதலமைச்சர் தலையிடாம இருந்திருப்பாரா, முதலமைச்சர் பேசாம இருந்திருப்பாரா? கண்டிப்பா பேசியிருப்பார். இதுல ஏதாவது உண்மையிலே யாராவது தப்பு பண்ணாதவங்க மீது அந்த காவல்துறை அதிகாரிகள் தப்பு பண்ணாத இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்து இந்த கேஸை முடிச்சிடலாம்னு சொல்லி அப்பாவி இளைஞர்களை மாட்டி விட்டுருந்தா இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு நம்ம கேட்கலாம். அதனால எழுச்சி தமிழர் அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்கிறாரு, கொடுக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நான் நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க காவல்துறை அண்ணன் சொன்ன மாதிரி 1 லட்சம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிட்ட லட்சக்கணக்கான அந்த தொலைபேசி உரையாடல்கள் எல்லாம் அவங்க உள்ள போய் அந்த போன் யார் பேசுனாங்க என்ன ஆயுதுன்னு அதுல பேசுறதுல கண்டுபிடிச்சதுல இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு அம்மா ஒருத்தர்கிட்ட பேசுறாங்க, ஒத்துக்காத, என்ன பண்ணாலும் ஒத்துக்காத, அடிச்சாலும் ஒத்துக்காத, சரி நீ போன வைனா ஒத்துக்க மட்டும் ஒத்துக்காதன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்றத கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இதுல மிகுந்த மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொழில் திருமாவளவன் அவர்கள் அவர் கூட இது விசாரணை பண்ணலாம். சரி சார், என்னன்னா சார் இல்ல ஒரு விஷயம் சார், ஒரே ஒரு விஷயம் இல்ல நீங்களாதான் சொன்னதுனால நான் இதை பேச வேண்டியது இருக்கு சார். 26/12/2022 இந்த முதல் தகவல் அறிக்கை இல்ல ஒரே ஒரு நிமிஷம் என்ன கொஞ்சம் பேச அனுமதிங்க சார். கொஞ்சம் பேச அனுமதிங்க. குடியாத்தம் குமரன் சார், நான் பேசுறது கேக்குதா? இல்ல நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நீங்க பேசுறது ஆமா, நான் என்ன கொஞ்சம் கேட்க அனுமதிச்சிருங்க, தயவு செஞ்சு சொல்றேன். நீங்க 26/12/2022 இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது சார். 14/1/2023 இந்த கேஸ் போலீஸ்ல இருந்து இது சிபிசிஐடிக்கு மாறுது. சரிங்களா? அன்னையிலிருந்து 24ஆம் தேதி தான் தெரியும், இந்த மாசத்தோட 24ஆம் தேதி தான் தெரியும் இந்த கேஸ்ல சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ்ட் ஐடென்டிஃபை செய்யப்பட்டு சார்ஜ் ஷீட் போட்டாங்க அப்படிங்கிறது 24ஆம் தேதி தான் தெரியும். ஆனா நாங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா சார், சிபிசிஐடி விசாரணை நடக்குது அப்படின்னா அந்த விசாரணையில் அவர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட எந்த டாக்குமெண்டா வேணா இருக்கலாம், அது போட்டோவா இருக்கலாம், ஆடியோவா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது வெளியிலேயே தெரியாது அப்படின்னு தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த கேஸ்ல சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ண பிறகு எப்படி அந்த ஆடியோ வெளியில வருது? இவ்வளவு நாளா வராத ஆடியோ இப்ப எப்படி வருது? இது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு நான் பதில் சொல்றேன். இதை கூட நான் காலையில இருந்து கேட்டுட்டேன். இந்த ஆடியோ அதாவது சிபிசிஐடி விசாரணைக்கு போன பிறகு இந்த ஆடியோ அவங்க ஆடியோ என்பது ஒரிஜினல் தான். அது தயாரிக்கப்பட்டதோ அது ஏதோ இல்ல யாருன்னா வேற மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பேசுறதெல்லாம் இல்ல. ஆடியோ ஒரிஜினல். இந்த ஆடியோ எப்படி வெளியே வருது போது இது மீடியால இந்த ஆடியோ வெளியே வந்துருச்சு, சோசியல் மீடியால வெளியே வந்துருச்சு. இந்த ஆடியோ எப்படி வெளியே வருதுன்னு கேட்டா, இருங்க, ஒண்ணு போலீஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் இந்த ஆடியோவை லீக் பண்ணிருக்கணும். ஆமா, ஏன்னா நம்ம யதார்த்தமா உண்மை ஒத்துக்கணும், யாராவது ஒருத்தர் போலீஸ்ல இருந்து இந்த ஆடியோ லீக் பண்ணிருக்கணும். இல்லன்னா இப்படி ஒரு ஆடியோ இருக்குது அப்படி என்னும் போது இந்த ஹேக் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு. அது அண்ணன் சங்கத்தமிழன் அவர்களுக்கு என்ன கூட ஒரு விஷயம் தெரிஞ்சவர். அதே மாதிரி மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிஜாமுதீன் இருக்காரு, அவருக்கும் தெரியும். அதாவது இந்த ஹேக் பண்ற ஹேக்கர்ஸ் இருக்காங்க, இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க போய் ஹேக் பண்றாங்க பாருங்க. இந்த இதெல்லாம் செல்லாது சார், செல்லாது. நீங்க இணைப்புல இருங்க, பேசுவோம். சங்கத்தமிழன் சார் சார் இல்ல நான் வர தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்ல வரேன். செல்லாது அப்படி சொல்லிட்டா இப்படி இல்ல கொஞ்சம் இணைப்புல இருங்க சார், கொஞ்சம் இணைப்புல இருங்க ப்ளீஸ். இல்ல சார் கொஞ்சம் இணைப்புல இருங்க. அப்படி இல்லன்னா யாரனா ஒருத்தர் போலீஸ்ல ஒரு தவறு பண்ணிருக்கலாம். சரி சார், இதுல என்னடா சார், இந்த கேஸ்ல A1 அக்யூஸ்ட் போலீஸ் தான் சார். இந்த வழக்குல A1 சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நபரே போலீஸ் தான் சார். போலீஸ் அப்ப எப்படி அது லீக் ஆச்சு அந்த வீடியோ? சரி இணைப்புல இருங்க.